எல்லாத்தோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா அதில் டிசிப்ளின் அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் டிசிப்ளினான ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நாம் ஒரு மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகும், ஒரு கோலுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அதனால் எப்படி அந்த டிசிப்ளினான ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும், இது ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது? கண்டிப்பாக சில விஷயத்துக்கு நோ சொல்லணும். அது என்னென்ன விஷயம், அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். உங்கள் கோல்ஸை எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த டெய்லி ரொட்டீன் 50%க்கு மேலே ஹெல்ப் பண்ணும். மீதி 50% நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் கோல்ஸை எல்லாத்தையுமே அப்படியே நான் சொல்கிற மாதிரி பிரிங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஷார்ட் டேர்ம் கோல், தென் லாங் டேர்ம் கோல், அதுக்கப்புறம் உங்களோட கோல்ஸ் ரிலேட்டட் டு யுவர் கரியர், அதுக்கப்புறம் உங்களோட கோல்ஸ் ரிலேட்டட் டு யுவர் ஹெல்த், உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும். இந்த மாதிரி உங்களோட கோல்ஸை பிரித்து எழுதுங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இந்த மாதிரி உங்களோட கோல்ஸை செப்பரேட்டாக பிரித்து எழுதுங்க. நீங்கள் இப்போ எழுதின இந்த கோல்ஸில் எதுக்கெல்லாம் இப்போவே ஆக்ஷன் எடுக்க முடியும், அதை என்னால் இப்போவே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த செகண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்காக டெய்லி டைம் ஒதுக்குங்க, மெனக்கெடுங்க, கஷ்டப்பட்டு அதுக்கான ஒரு ரொட்டீனை செட் பண்ணுங்கள். அதனால் அதை இப்போவே பண்ண முடியும்னா இப்போவே அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதைத்தான் நான் இப்போ சொல்ல வரேன். இதையத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா கோல் செட்டிங் அண்ட் செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையத்தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதையெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறமேட்டு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கை பண்ணணும். அது என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு இருக்கிற 24 மணி நேரத்தை கம்ப்ளீட்டாக பிரிச்சிடணும். அது உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அது ரிலேட்டடாக பிரிச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்லீப்புக்காக 7 to 8 hours ஆச்சு இருக்கணும். அதை தவிர மீதி இருக்கிறத உங்களுக்கு ரிலேட்டடாக எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி பிரிச்சுக்கோங்க. மார்னிங் டைமில் என்ன பண்ணணும், ஆஃப்டர்நூன் டைமில் என்ன பண்ணணும், ஈவினிங் ஷார்ட் பிரேக் டைமில் என்ன பண்ணணும், தென் நைட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி என்ன டைம் என்ன ஒர்க் பண்ணணுங்கிறத பிரிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி கண்டிப்பாக மார்னிங் அட்லீஸ்ட் மினிமம் 5க்கு முன்னாடி எந்திரிக்க பாருங்கள். 4-4:30னா இன்னுமே சூப்பர். நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிற டைமில் தான் ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். அதை நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும், ப்ளஸ் மைண்ட் எம்பவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும், நம்மளோட டாஸ்க்கை ப்ரியாரிட்டி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் மார்னிங் எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 15 minutes வச்சு பண்ணுங்கள். 15 minutes வச்சு கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் இதை கரெக்டாக பண்ணிங்கனாலே அந்த டே ஃபுல்லாக இந்த மெடிடேஷன் உங்களை ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கும். அதனால் 15 minutes நல்லா டீப் ஃபோக்கஸாக மெடிடேட் பண்ணுங்கள். இல்லை இதுவரை நான் மெடிடேஷனே பண்ணதே இல்லை, எப்படி நான் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. சும்மா 15 நிமிஷம் கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காருங்க, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வரலையும் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே ஒவ்வொன்றா சும்மா அப்படியே மைண்டை நினச்சி நன்றி சொல்லுங்கள். உங்களோட கோல்ஸ் எல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினச்சி அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அதை அப்படியே விசுவலைசேஷன் பண்ணுங்கள். ஒரு சீனாக ஒரு மூவியாக உங்கள் மைண்டில் ஓட விட்டு அப்படியே கண்ண மூடி அதை அப்படியே உட்காந்து பாருங்கள். இதை எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் கண்டிப்பாக 1 hour டைம் எடுத்துக்கோங்க. மெதுவாக பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ராப்பராக முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வேறு லெவல் எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நாளுக்காக நீங்கள் பிரித்து வச்சுருக்க உங்கள் கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு எழுதி வச்சுருக்க டாஸ்க்கை எப்படி பண்ணணும், எந்தெந்த டைமில் எது பண்ணணும்னு அப்போ ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு ரொட்டீன் போட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் இந்த ஒர்க் பண்ணணும், நான் ஆஃபீஸ் போகிறேன்னா இந்த டைமில் இந்த ஜாப் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சு உங்களுக்குள்ளாரே ஒரு டைரி மாதிரி வச்சோ இல்லை நீங்கள் மொபைலில் கூட இல்லை லேப்டாப்பில் கூட நோட்ஸில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை பிரித்து எழுதிக்கோங்க. அதை ஒரு 15 minutes ஆட்ட நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைனா வாக்கிங் ஆச்சு போகணும். அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை வாக்கிங் போங்க. அதை ஒரு 20 minutes 30 minutes ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னதுலேயே 7 hours ஸ்லீப்புக்கு ஒதுக்கணும், 1 hour மெடிடேஷன் அஃபர்மேஷன் கிராட்டிடியூடுக்கு ஒதுக்கணும், தென் ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒதுக்கணும். இதை தவிர மீதி இருக்க எல்லா ஹவர்ஸையும் நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பாசிபிலிட்டி இருக்குது அதை யோசித்து அதை எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிறத டெய்லியும் பிரித்து அதுக்காக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரொட்டீனை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் நடுவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்
ஏதாச்சும் ஒரு நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்ன சொல்கிறீங்கன்னா, நான் இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறப்ப எனக்கு என்ன நெகட்டிவிட்டி வந்தாலும் அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு என்னோடய வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். அப்படிங்கிறத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா இதை மட்டும் நீங்கள் யோசிங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போவோம், இல்லை ஒரு ரிலாக்ஸ் பண்ண போவோம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போவோம். ஆனால் அதுலேயே சம்டைம்ஸ் நெகட்டிவ் நியூஸ் வரும், இல்லை தேவையில்லாத அன்வான்ட் நியூஸ்லாம் வரும். அதெல்லாம் கேட்டு அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்ருப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை கண்டிப்பாக பார்க்கணுன்னா பாருங்கள், பட் லிமிட்டாக இருங்க. புரியுது, இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் இதை மட்டும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஒரு 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்டே ஒரு மேசிவ் சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த ரொட்டீனை எல்லாருமே பார்க்குற, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த ரொட்டீனை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன், இன்னேலேருந்து இந்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க, எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த டெய்லி ரொட்டீனில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்டு இல்லை ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி வேறு ஏதாச்சும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்காக நாங்கள் எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டோம், எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட ஒருவன் பீஸ் படி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி.